Hello friends, very good evening. Today's class, we are going to first start with a role play, which is in our unit 1. In this role play, we'll come across characters Sudeva, Vismi, Yoga, Raj, Abdul, and Hafsa. And there are few other friends who have arranged their classroom. மற்ற நண்பர்களுடன் அந்த கிளாஸை சரி செய்திருக்கின்றார்கள், அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ராஜ், டீச்சர் asked us to form 5 groups. ஆசிரியர் வந்து நம்மள வந்து 5 குரூப்பை வந்து ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரு குரூப்னா என்ன அர்த்தம்? கூட்டமாக சில நபர்கள். ஒரு குரூப்னு வரப்போ 2 அல்லது 2க்கு மேற்பட்ட நபர்கள் இருக்க வேண்டும். ஒரு நபர் இருக்கக்கூடிய குரூப்னாவுமா இது கம் as இண்டிவிஜுவல்ஸ், தனிப்பட்ட நபர்களாயிடும். குரூப்னா 2க்கும் மற்றும் அதற்கு மேற்பட்ட நபர்களை நாம் ஒரு குரூப்பில் சேர்க்கலாம். இப்ப நீங்கள் உங்களுடைய 1 minute write it on the board and show how a group will look like. Group ஆசிரியர் வந்து 5 நபர்கள் இருக்கக்கூடிய 5 குரூப் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So there are 30 of them. 30 பேர் இருக்காங்க. There are 30 students and teacher has asked us to form 5 groups. Group 1, 2, 3, 4, 3, 4, 5. So in each group, become how many people? ஒரு குரூப்ல எத்தனை பேர் வருவாங்க? 6 பேர் வருவாங்க. எப்படி மேம் 6 ஆகும்? இட்ஸ் பேசிக் மேத்ஸ். 6 நபர்கள் ஒரு குரூப்பில் இருந்தால் 5 குரூப்பில் 30 பேராக மாறுவீர்கள் இல்லையா? 6, 12, 18, 24, 30. Yes. So in each group, how many members will be there? 5 members. 5 நபர்கள் இருப்பார்கள். 5 group, 6 நபர்கள். I'm so sorry. In each group, there will be 6 members. Each group. This is group 1, group 2, group 3. Wherein there are 6 members. 1, 2, 3, 4, 5, 6. Same way in all the 5 groups. ஒவ்வொரு குரூப்பிலுமே இப்படித்தான் 6 நபர்கள் இருப்பார்கள். இந்த 6 பேரை ஏன் வந்து இப்படி பிரிக்கப்பட்டிருக்குன்னா, ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒவ்வொரு வேலையானது கொடுக்கப்பட்டு இருந்திருக்கும். அந்த காரணத்துக்காக அப்படி பிரிக்கப்பட்டிருப்பார்கள். ஏன்னா ஒருத்தொருத்தையும் சொல்லி அந்த வேலை வந்து முடிக்காம போகணும். இதுவே முடிக்காம போயிடலாம். இதுவே வந்து 6 நபர்கள் இருக்கக்கூடிய ஒரு குழுவா இருக்கு அப்படின்னா, ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் வந்து அந்த வேலையை செய்யறாங்களான்னு பார்க்கலாம் இல்லையா? 1 person will monitor whether the other person is doing it or not, or he will at least help. அந்த இன்னொரு நபருக்கு உதவியாவது செய்ய முடியும். ஏன்னா 5 groups, 4, 5.
In each group, the group 1, ஒவ்வொரு குரூப்பிலையும் 6 நபர்கள், 6 மாணவர்கள் ஒவ்வொரு குழுவிலும் இருப்பார்கள். Okay, we'll see what the role play says. So Raj is saying, teacher asked us to form 5 groups. சுதேவா கேக்குறான், எப்படி அது பண்ண முடியும்? ராஜ், நீ என்கிட்ட ரெஜிஸ்டரை கொடு. Here you are. I hope everyone has your textbook along with you so that you'll be able to follow along with me. நான் என்ன படிக்கிறேனோ உங்களால என்னோட சேர்ந்து படிக்க முடியும் நான் நம்புறேன். ஆசிரியர் நம்மள 5 குரூப்புகள் உருவாக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இதை ராஜ் கூறுகிறான். சுதேவா அதற்கு how can we do that? எப்படி நம்மளால் அதை செய்ய முடியும்? ராஜ், give me the register. ரெஜிஸ்டர்னா என்ன? இப்ப நம்மளுடைய கிளாஸ் ரூம் எடுத்தோம்னா ஆசிரியர் நம்ம ஸ்கூலுக்கு நுழைஞ்சோடனே என்ன பண்ணுவாங்க? கிளாஸ் ரூமுக்கு வந்த உடனே அட்டெண்டன்ஸ் எடுப்பாங்க இல்லையா? வரிசையாக ஆல்பபெட்டிக்கல் ஆர்டராக ரெஜிஸ்டர்ல இருக்கும். சோ இந்த ரெஜிஸ்டரை கொடுத்தா ஒரு எத்தனை நபர்கள் இருப்பாங்கங்கிறது ஒரு எண்ணிக்கை தெரிய வரும். எத்தனை குரூப்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும்? 6 நபர்கள் இருப்பாங்க ஒரு குரூப்லனா 5 குரூப் ஃபார்ம் பண்ண முடியும். Here you are. ஹப்சா சொல்றான், இந்த ஒர்க்கு ஃபார் ரெஜிஸ்டர். ராஜ், thank you. We are 30 in our class. நம்ம கிளாஸ்ல 30 நபர்கள் இருக்காங்க. யோகா, that means 6 in one group. அதாவது ஒவ்வொரு குரூப்லயுமே 6 நபர்கள் இருப்பாங்க. ஹப்சா, 6 in one group. 6 பேரா ஒரு குரூப்ல? யோகா, yes, there are 5 groups. ஏன்னா ஒவ்வொரு குரூப்லயுமே 6 நபர்கள் இருந்தாதான் நம்மளால 5 குரூப்பை ஃபார்ம் பண்ண முடியும். ஏன்னா there are 5 groups. ராஜ், thank you யோகா for helping me. நன்றி யோகா, நீ எனக்கு உதவி செஞ்சதுக்கு. You are welcome. யோகா saying you are welcome. சுதேவா, who will make the cleaning chart? யார் இந்த கிளீனிங் சார்ட்டை தயாரிக்க போறாங்க? who will வார்த்தைக்கான கான்ட்ராக்டட் வேர்ட் தான் who'll. எப்படி படிக்கணும் அத? who'll make the cleaning chart. இத நம்ம தனிப்பட்ட வார்த்தைகளாக படிச்சோம்னா எப்படி படிச்சிருந்திருப்போம்? who will make the cleaning chart. யார் அந்த கிளாஸ் ரூமை சுத்தம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு சார்ட். அந்த சார்ட் தான் இன்னைக்கு இவங்க சுத்தம் செய்யணும், இன்னைக்கு இந்த குழு சுத்தம் செய்யணும் அப்படிங்கிற தேதி வாரியா எழுதப்பட்டிருக்கும். டேட் வைஸ் which group is going to perform the cleaning task, it would be written over there. So Sudeva is asking, who will make the cleaning chart? Abdul, I think you should do it. நீதான் பண்ணணும்னு நினைக்கிறேன் சுதேவா. You are the monitor. மானிட்டர்னா கிளாஸ கண்காணிக்கக்கூடிய நபர். அவன் தான் எலெக்ட் ஆகப்பட்டிருக்கான். He is being elected monitor. He will have a note of who is talking, who is disturbing others. யார் தொந்தரவு செய்யறா, யார் பேசிட்டே இருக்கா. இது மாதிரி சொல்லப்பட்ட வேலைகள்னா அந்த மானிட்டர் கரெக்டா பார்த்து சொல்லுவான். So Sudeva is saying, who will make the cleaning chart? Abdul is replying to that, I think you should do it. நீதான் பண்ணணும் சுதேவா, நீதானே கிளாஸ் மானிட்டர். விஸ்மி, it's all right, I'll do it. பரவாயில்ல, நான் பண்ணிட்டு போறேன். பரவாயில்ல, நான் பண்றேன். சுதேவா, thank you விஸ்மி, it's really nice of you. ரொம்ப நன்றி விஸ்மி, நீ எவ்வளவு நல்ல பொண்ணு. விஸ்மி, it's my pleasure after all, we are in the same class. பரவாயில்ல, அதனால என்ன, நம்ம எல்லாரும் ஒரே கிளாஸ்ல தானே இருக்கோம். It's my pleasure. செய்யறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன், எனக்கு சந்தோஷம்தான். ராஜ், எஸ், we are in same class. ஆமா, நம்ம எல்லாரும் ஒரே கிளாஸ்ல தான் இருக்கோம். ராஜ் says this. Abdul says, you are right, we should help each other. ஆமா, நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கணும். Right? So this is a simple conversation happening between Sudeva, Vismi, Yoga, Raj, Abdul and Hafsa.
After this, there are few other friends as well. Those names hasn't been mentioned. அந்த பெயர்கள்லாம் கொடுக்கப்படல. இந்த 6 நபர்களுடைய பெயர் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆசிரியர் வந்து 5 குரூப்பை ஃபார்ம் பண்ண சொல்றாங்க. அந்த கிளாஸ்ல வந்து 30 பேர் இருக்காங்க. Class is having 30 people. How do they get to know? They read the register. இந்த ரெஜிஸ்டரை பார்த்த போது தெரியுது அந்த கிளாஸ்ல அந்த வகுப்புல 30 பேர் இருக்காங்க. அப்படின்னா யோகா சொல்றா ஒவ்வொரு குரூப்லயுமே 6 பேர் இருக்கணுமே அப்படின்னு சொல்றாரு. கிளீனிங் சார்ட் யார் பண்றேன்னு ஒத்துக்கிறா? விஸ்மி வந்து நான் செய்யறேன் அப்படின்னு ஒத்துக்கிறா. ஆல்தோ அப்துல் ஹேட் டு டூ இட். அப்துல் தான் பண்ண வேண்டியதா இருந்தது. ஆனா விஸ்மி வந்து என்ன சொல்றா? நானே பண்ணிடுறேன் கிளீனிங் சார்ட்ட அப்படின்னு அவ ஒத்துக்கிறா. Abdul points at Sudeva and says he needs to do the cleaning chart. But Sudeva disagrees. அவன் ஒன்னும் பெருசா ஒத்துக்கல. அதனால விஸ்மி வந்து நானே பண்ணிடுறேன் அப்படின்னு ஒத்துக்கிறா. ஏன்னா நம்ம எல்லாரும் ஒரே கிளாஸ்ல இருக்கோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல அவ அப்படி சொல்றா. Sudeva had to do it. This was pointed out by Abdul, but it was accepted by Vismi. ஆனால் இது விஸ்மியால் ஒத்துக்கப்பட்டது. Yeah. So this is a small role play which tells us we need to help one another, each other in class. ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம உதவி செஞ்சுக்கணும். ஒருத்தரால ஒரு செயலை செய்ய முடியல அப்படின்னா நம்ம அந்த இடத்துல இருந்து உதவி செய்யணும். Put a tick in the box if you say thank you to the following. எந்தெந்த இடங்கள்ல நம்ம நன்றி தெரிவிக்கிறோமோ அந்த இடத்துல டிக் மார்க் போடணும். நம்ம பொதுவா எப்ப நன்றி தெரிவிப்போம்? யாராவது வந்து நம்ம கேட்கிற உதவிக்கு அவங்களே முன் வந்து உதவி செஞ்சாங்கன்னா அந்த இடத்துல நம்ம நன்றி சொல்லணும் இல்லையா? If we ask for help and the person whom we have asked for help helps us, we will tell them thank you. Or if at all we don't ask for help, the person comes by himself, him or her, அந்த நபரே தானாகவே முன் வந்து நமக்கு உதவி செய்கிறார்கள் என்றால் நாம் அந்த நேரத்திலும் நன்றியை தெரிவிப்போம் இல்லையா? வெயிட், ஐ ஹெல்ப் யூ. இரு, நான் உனக்கு உதவி செய்யறேன். யாராவது நமக்கு உதவி செய்யலன்னு சொன்னா நம்ம அந்த இடத்துல நன்றி தானே தெரிவிக்கணும். So we'll put tick mark over here. What's the time now? இப்ப என்ன மணி ஆகுது? அதுக்கு போய் நம்ம ஏதாவது நன்றி சொல்லுவோமா? கேட்ட நேரத்தை வந்து நம்ம கடிகாரத்தை பார்த்து சொல்லுவோம், இல்ல வாட்ச பார்த்து சொல்லுவோம், போனை பார்த்து மணியை சொல்லலாம். நம்ம கிட்ட என்ன கருவி இருக்கோ அதை பார்த்து நம்ம நேரத்தை சொல்லுவோம். இதுக்கு போய் நம்ம நன்றி சொல்ல முடியுமா? இது கேட்ட கேள்விக்கான பதில தான் நம்ம சொல்ல முடியும். So we don't say thank you over here. So second question, it is a blank. Your dress is so beautiful. உன்னோட ட்ரெஸ் எவ்வளவு அழகா இருக்கு. தேங்க்யூ, நன்றி தெரிவிப்போம் இல்லையா? யாராவது நம்மள புகழறாங்க, பிரைஸ் பண்றாங்க அப்படின்னா நம்ம அந்த இடத்துல நன்றி தெரிவிப்போம். So we put a tick mark over here. Can you give this to me? இதை நீ என்கிட்ட கொடுக்குறியா? ஒரு கேள்வியா கேட்கப்படுறது. இதை நீ என்கிட்ட தரையா அப்படின்னு ஒருத்தர் வந்து நம்மள்ட்ட கேக்குறாங்க. இதுக்கு போய் நம்ம வந்து கொடுக்குறேன் கொடுக்கல அப்படிங்கிற பதிலா தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா? இதுல போய் நம்ம நன்றி தெரிவிப்போமா? மாட்டோம். So we don't place a tick mark over here. Here you are. Use this pen. இதோ இருக்கேன், இதோ வந்துட்டேன், இந்தா இந்த பேனாவை உபயோகிச்சு பாரு. Use this pen. So that person is voluntarily coming and helping us. தானாகவே முன் வந்து உதவி செய்கிறார். இந்த பேனாவை வேணா எடுத்துக்கோயேன் அப்படின்னு நமக்கு ஒரு பேனாவை கொடுத்து உதவி செய்கிறார். என்ன ஒரு காரணத்துக்காக நாம் கேட்டிருந்தோமோ அவர் வந்து தானாகவே முன் வந்து அந்த பேனாவை தருகிறார். அவருக்கு நாம் கட்டாயமாக நன்றியை தெரிவிப்போம் இல்லையா? So here again a tick mark. So in activity 4, they had asked us to place a tick mark if we say thank you to the following.
சொல்லப்பட்ட வாக்கியங்களுக்கு நன்றியானது சொல்லப்பட வேண்டும் என்று இருந்திருந்தால் நாம் டிக் மார்க் போட வேண்டும். For you to make note of the answers, நீங்க பதில் எழுதுறதுக்காக நான் காத்துட்டு இருக்கேன். This way we come across Raj, Abdul, Ismi, Yoga, Sudeva, and Hafsa. These many people's names have been mentioned. இந்த நபர்களுடைய பெயரானது சொல்லப்பட்டிருக்கு. மற்ற நபர்களுடைய பெயரானது கொடுக்கப்படல. அதனாலதான் அதர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு மொத்தம் பொதுவா எழுதப்பட்டிருக்கு. சோ ஆசிரியர் 5 குரூப் உருவாக்க சொல்றாங்க. 30 பேர் இருக்கக்கூடிய கிளாஸை நாம் 5 குரூப்புகளாக பிரிக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு குரூப்பிலையுமே 6 பேர் இருக்க வேண்டும். 6 5s are 30. Yes, so cleaning chart has to be prepared. Cleaning chart யாரு சுத்தம் செய்ய வேண்டும்? Sorry. சுதேவா கேட்கிறான் கிளீனிங் சார்ட் செய்ய வேண்டும் என்று. அதற்கு அப்துல் சுதேவாவை கை காமித்து விட்டு நீ தான் செய்ய வேண்டும். இதுக்கு விஸ்மி நானே செய்யறேன் அப்படின்னு அவளாவே முன்வரா செய்யறதுக்கு. விஸ்மி will do the cleaning chart. So she is so helpful and wants to help her friend. தன்னுடைய நண்பருக்கு உதவி செய்யணும்னு முன்வரா. இதோட இந்த ரோல் பிளே முடியுது. So questions were asked where we need to, when we say thank you, we had to put a tick mark. Is this role play clear to everyone? Okay, we will move on to next activity. This is in our textbook, Unit 1. In our textbook, we had seen this role play. Now we are going to see activity in Unit 1, which is in our workbook. Workbook-இல் கொடுக்கப்பட்ட activity-ஐ நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். Activity 2. If at all you are having your activity book along with you, please open it. 5.3 competency level. Term 2 portion la competency level 5.3 activity 1 and 2 in Unit 1 has been mentioned. Activity 1 2 Unit 1-இல் கொடுக்கப்பட்டுள்ளது. முதலில் நாம் அந்த யூனிட்டில் இருக்கக்கூடிய activity 1 and 2-ஐ படித்து பார்க்கலாம். I'll share the screen.
So it goes on like a conversation. இரண்டு நபர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய உரையாடல். ஓகே, how we greet each other, எப்படி கேள்விகளை ஒருத்தருக்கொத்தர் கேட்டுக்கொள்கிறோம், அதற்கான பதில்களை நாம் இந்த கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஷனிலிருந்து சரியான பதிலை தேர்ந்தெடுத்து எழுத வேண்டும். This kind of conversation we have already seen in our textbook. அதுக்கு சம்பந்தமான கேள்விதான் இது. Fill in the blanks with suitable words. What are the words which is given over here? Join me, என்னுடன் சேர்ந்து வா. I am, நான். அர்ஜுன், grade 6, 6ஆம் வகுப்பு. Meet you, உன்னை சந்திக்கிறேன். காலை வணக்கம், good morning. Are you? நீயா? ஏதோ கேள்வியானது கேட்கப்படுகிறது. Hi, dash. We says good morning. அப்படி என்றால் அந்த நபர் கூறியது good morning, காலை வணக்கம். So which option will choose over here? We'll have to write good morning. We greet. ஒருத்தரை நம்ம முதல் வாட்டி பாக்குறோம், காலையில் சந்திக்கிறோம், மதியம் சாயங்கால வேளையில் சந்திக்கிறோம் என்றால் முதலில் நாம் எப்படி அவரை அறிமுகப்படுத்திக் கொள்வோம்? மாலை வணக்கம், காலை வணக்கம், ஹை, குட் மார்னிங், ஹவ் ஆர் யூ டூயிங், எப்படி இருக்க, இது போன்ற கேள்விகளை கேட்போம் இல்லையா? B says good morning. I am dash and you. நான் என்னுடைய பேரை அறிமுகப்படுத்திக்கிறேன். இங்க ஏதாவது பேரானது கொடுக்கப்பட்டிருக்கா? Join me, I am அர்ஜுன், grade 6, meet you, good morning, are you. இங்கு இந்த B இருக்கக்கூடிய இந்த நபர் I am not, என்னுடைய பெயர் நான் நாத் என்று அவன் அறிமுகப்படுத்திக் கொள்கிறான். அப்படி என்றால் நான் என்னை பத்தி சொல்லும் போது என்னுடைய பெயரை கூறி இருந்திருப்பேன், சொல்லி இருந்திருப்பேன் இல்லையா? இங்க ஏதாவது பேர் கொடுக்கப்பட்டிருக்கா பார்த்தோம்னா அர்ஜுன்ங்கிற பேர் கொடுக்கப்பட்டிருக்கு. ஐ ஆம் அர்ஜுன் அண்ட் யூ. நான் அர்ஜுன், நீ, உன்னுடைய பெயர், அதுதான் கேட்கப்படுறது. ஐ ஆம் நாத், நைஸ் டு மீட் யூ. உன்னை சந்திச்சதுல நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நைஸ் டு மீட் யூ. Are you in dash? You have to see what is the communication that comes after this. Are you in ஏதாவது ஊர் பேர் சொல்லப்பட்டிருக்கலாம், என்ன கிளாஸ்ல படிக்கிறேங்கிற தகவலானது கேட்கப்பட்டிருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அதை எப்படி நம்மளால கண்டுபிடிக்க முடியும்னா அடுத்த வாக்கியத்துல இங்க என்ன இருக்கு? இன் கிரேட் 6 அப்படின்னா எத்தனாவது வகுப்புல இருக்கேங்கிற கேள்வியானது கேட்கப்பட்டிருக்கும் இல்லையா? Are you in grade 6? நீ 6ஆம் வகுப்பில் இருக்கியா? Are you in grade 6? Yes, I am in grade 6. நான் 6ஆம் வகுப்பில் இருக்கிறேன். I am அர்த்தம் நான். I apostrophe M. I am in grade 6 too. நானும் 6ஆம் கிளாஸ்ல தான் இருக்கேன். Oh good. Dash new to the school. நீ ஸ்கூலுக்கு புதுசா? இத எப்படி கேட்கலாம்? Oh good, நல்லது. Dash new to the school ஒரு கேள்வி வாக்கியமாக இருக்கிறது. இறுதியில் கேள்விக்குறியானது போடப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அந்த நபர் நம்மளை ஏதோ ஒரு கேள்வியை கேட்கிறார். கேள்வியை கேட்குவதற்கு அதற்கு போன்ற வார்த்தைகள் என்ன இருக்கிறது? Are you? இதுதான் சரியான ஆப்ஷன். வேற ஆப்ஷன்ஸ் எல்லாம் படிச்சு பார்ப்போமே. ஜாயின் மீ, ஐ ஆம், அர்ஜுன், கிரேட் 6, மீட் யூ, குட் மார்னிங். இந்த வார்த்தைகள்லாம் கேள்விகளாக நாம் உபயோகிக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஆர் யூ? நீ ஸ்கூலுக்கு புதுசா? ஆர் யூ நியூ டு தி ஸ்கூல்? Yes, I am.
I am going to the library. Will you dash? நான் வந்து லைப்ரரி நூலகத்துக்கு போயிட்டு இருக்கேன். நீ வரியா என்னோட? Will you join me? நீ என் கூட வருவியா? Sure, I will. கண்டிப்பா நான் வரேன். Let's go. இதோட இந்த கம்யூனிகேஷன் ஆனது முடிவுக்கு வருது. First blank that needs to be filled is good morning. Second is Arjun. Nice to meet you. Grade 6. இங்கு நீங்கள் கேள்விக்குறியை உபயோகிக்க வேண்டாம், ஏனால் ஏற்கனவே அந்த வாக்கிய இறுதியில் அவர்களே கொடுத்திருக்கிறார்கள். I wrote it by mistake, thinking that it isn't there. Yes, I am in grade 6. நான் 6ஆம் வகுப்பில் இருக்கிறேன். Are you new to the school? I am going to library. Will you join me? So make note of these answers. I will wait for you. I'm waiting for you to make note of these answers. I hold on for 1 or 2 minutes. We'll move on to next activity. So we have completed activity 1. Activity 2. So this kind of activity we have already done. அது போலவே தான் இந்த ஆக்டிவிட்டியும் ஒவ்வொரு நபர் அவர் என்ன எத்தனை வயசாகிறது, எங்கு வசிக்கிறார்கள், என்ன பொழுதுபோக்கு, என்ன ஆக வேண்டும் என்பது குறிக்கோளாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எது அவருக்கு பிடித்தமான நிறம், உணவு, இது போன்ற தகவல்கள் 4 நபர்களுக்குமே கொடுக்கப்பட்டிருக்கும். அதை நாம் கேட்டகரைஸ் செய்ய வேண்டும். ஒரு டேபிள் வடிவத்தில் இத்தனை விஷயங்களை நாம் சேகரித்தால் ஒவ்வொரு நபருக்குமே என்ன பிடிக்குங்கிறது டக்குன்னு பார்த்தா புரியாது. இதுவே ஒரு டேபுலர் ஃபார்முலேட்ல நம்ம அதை எழுதினோம்னா டக்குன்னு ஒருத்தருக்கும் என்ன பிடிக்கும், என்ன கிளாஸ் படிக்கிறாங்க, எந்த ஊர்ல இருந்து வராங்க, என்ன பிடித்தமான நிறம், பிடித்தமான உணவு, இது எல்லாத்தையும் நம்மளால் சுலபமாக கண்டுபிடித்து விட முடியும் இல்லையா? சோ முதலில் நாம் படித்துக் கொள்வோம். என்ன எழுதியிருக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். Read and complete the table. My name is
Wendy Deborah. I am 9 years old. I am 9 years old. My country is Kenya. என்னுடைய நாடானது கென்யா. என்னுடைய கிராமம் வந்து புங்கோமா. My village is Bungoma. I am a Form 1 student in Miluki Girls High School in Bungoma. நான் வந்து 1ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவி. மிலுக்கி கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் புங்கோமாவில் படித்துக் கொண்டு இருக்கிறேன். எனக்கு ஜியோகிராஃபி படிப்பதற்கு பிடிக்கும். I like to study geography. My hobbies are reading, knitting and making dolls. தைப்பது, இந்த பொம்மை தயாரிக்கிறது, ஏதாவது தைக்கிறது, இது போன்ற வேலைகள் எல்லாம் நாம் knitting என்று சொல்லலாம். knitting, KNITTING. ரீடிங்னா படிக்கிறது. knitting ஏதாவது ஒரு நூலை வச்சு தைப்பது, ஒரு அழகான எம்ப்ராய்டரி போல் செய்வது. மேக்கிங் டால்ஸ், பொம்மைகள் தயாரிப்பது. மை பேரண்ட்ஸ் ஆர் ஃபார்மர்ஸ். என்னுடைய பெற்றோர்கள் வந்து விவசாயிகள். ஐ ஹாவ் 2 brothers and a sister. எனக்கு 2 சகோதரர்களும் ஒரு சகோதரியும் இருக்கிறார்கள். மை ஃபேவரட் கலர் இஸ் green. எனக்கு பிடித்தமான நிறம் green. I like to eat ugali, a dish of maize flour. அதாவது சோளமாவில் செய்யக்கூடிய ஒரு உணவு. சோளமாவுடன் நீரை கலந்து கொண்டு இந்த உணவை தயாரிப்பார்கள். அதை எனக்கு சாப்பிடுவதற்கு மிகவும் பிடிக்கும். மை ஃபேவரட் கேம் இஸ் பேட்மிண்டன். எனக்கு பேட்மிண்டன் விளையாடுவது என்றால் மிகவும் பிடிக்கும். பிடித்தமான விளையாட்டு. என்னுடைய லட்சியம் என்னவென்றால் ஒரு நல்ல எழுத்தாளர் ஆக வேண்டும் என்பதுதான் என்னுடைய லட்சியம். My ambition is to be a writer one day. So this is about Wendy Deborah. இது யாரை பத்தின தகவல்? Wendy Deborah. சட்டென்று அவளை பத்தின தகவலை நான் சொல்கிறேன். அவளுக்கு 9 வயது ஆகிறது. அவள் கென்யா நாட்டில் புங்கோமா என்கின்ற கிராமத்தில் வசிக்கிறாள். 1ஆம் வகுப்பு மிலுக்கி கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலில் படித்துக் கொண்டிருக்கிறாள். அவளுக்கு பிடித்தமான சப்ஜெக்ட் என்று பார்த்தால் ஜியோகிராஃபி. பிடித்தமான நிறம் பச்சை. புகலி என்ற உணவு அவளுக்கு மிகவும் பிடிக்கும். விளையாட்டில் பார்த்தால் பேட்மிண்டன். குறிக்கோளாக எழுத்தாளராக வேண்டும் என்பது அவளுடைய லட்சியமாக இருக்கிறது. குறிக்கோள், லட்சியம், all these are words for ambitions. அடுத்தபடியாக உமர் பத்தி நாம் பார்க்கலாம். I am உமர் ஃப்ரம் சவுதி அரேபியா. சவுதி அரேபியாவிலிருந்து நான் வருகிறேன். என்னுடைய பெயர் உமர். எனக்கு 7 வயது ஆகிறது. I am 7 years old. I am in Form 1 in City International School. நம்ம கிரேட் 1, கிளாஸ் 1, ஸ்டாண்டர்ட் 1 சொல்றோம் இல்லையா? ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு மாதிரி சொல்லப்பட்டிருக்கோம். நான் வந்து 1ஆம் வகுப்பு சிட்டி இன்டர்நேஷனல் ஸ்கூலில் படித்துக் கொண்டு இருக்கிறேன். எனக்கு பிடித்தமான சப்ஜெக்ட் வந்து ஆங்கிலம். மை ஃபேவரட் சப்ஜெக்ட் இஸ் இங்கிலீஷ். ஐ ஹாவ் 2 sisters. எனக்கு 2 சகோதரிகள் இருக்கிறார். என்னுடைய அப்பா வந்து ஒரு பிசினஸ்மேன். அம்மா வீட்டிலேயே இருக்காங்க, ஒன்னும் வேலைக்கு போல. ஷீ இஸ் a housewife. She takes care of house. My favorite color is blue. எனக்கு பிடித்தமான நிறம் நீலம். எனக்கு படங்கள் வரைவது என்றால் பிடிக்கும். I like drawing pictures. My favorite sport is basketball. கூடைப்பந்து தான் எனக்கு பிடித்தமான விளையாட்டு. I like to eat கப்சா. சிக்கனும் அரிசியும் சாதமும் சேர்ந்து சாப்பிடுவது, அதுக்கான பெயர் கப்சா. அந்த உணவு சாப்பிடுவது எனக்கு பிடிக்கும். I want to be a journalist one day. எனக்கு ஜேர்னலிஸ்ட் ஆக வேண்டும் என்பதுதான் குறிக்கோள். I want to be journalist one day. So in this we saw about Umar, who is from Saudi Arabia, who is also studying in Form 1 in City International School. One moment.
அவனுக்கு 2 சகோதரிகளும், அப்பா வந்து பிசினஸ் மேனாகவும் அம்மா ஹவுஸ் ஒய்ஃபாகவும் இருக்கிறார். அவனுக்கு பிடித்தமான நிறம் நீலம். படங்களை வரைவது மிகவும் பிடிக்கும். பிடித்தமான விளையாட்டு கூடைப்பந்து. கப்சா என்ற உணவை அவனுக்கு சாப்பிடுவதற்கு பிடிக்கும். ஒரு பத்திரிகையாளர் ஆக வேண்டும் என்பதுதான் அவனுடைய ஆசை. ஜேர்னலிஸ்ட். இந்த நியூஸ் சேனல் எல்லாம் பார்த்தோம்னா இந்த நியூஸ் நிறைய பிரமுகமான நபர்களை வந்து பேட்டியிடுறாங்க. சோ பத்திரிகையாளரா ஆனாதான் அந்த மாதிரி ஒரு வேலையை செய்ய முடியும். So he has an ambition that is to become a journalist. Third person, my name is Jing Jing. I live in a big city called Beijing in China. என்னுடைய பெயர் ஜிங் ஜிங். நான் பெரிய நகரம் பீஜிங்கில் இருக்கக்கூடிய சைனாவில் இருக்கக்கூடிய பெரிய நகரத்தில் பீஜிங் என்ற நகரத்தில் நான் வசிக்கிறேன். I am 10 years old. எனக்கு 10 வயது ஆகிறது. நான் 6ஆம் வகுப்பு கிங்லாங் இன்டர்நேஷனல் ஸ்கூல் பீஜிங்கில் இந்த ஸ்கூலில் படித்துக் கொண்டு இருக்கிறேன். எனக்கு கணக்கு மேக்ஸ் என்றால் மிகவும் பிடிக்கும். என்னுடைய அம்மா, அவங்களுடைய பெயர் லூ. சாரி, மை ஃபாதர் இஸ் லூ. என்னுடைய அப்பா, தந்தையின் பெயர் லூ. He is a confectioner. இந்த கேக் போன்ற பொருட்களை தயாரிப்பது. He is a confectioner. My mother is Ying. அம்மாவுடைய பெயர் Ying. She is a pharmacist. இந்த மெடிக்கல் ஷாப்பில் வேலை செய்வார்கள் இல்லையா, அவரை நாம் pharmacist என்று அழைப்போம். I have 2 brothers. எனக்கு 2 சகோதரர்கள் இருக்கிறார்கள். என்னால் புல்லாங்குழல் வாசிக்க முடியும். எனக்கு விளையாட்டுகள் என்றால் மிகவும் பிடிக்கும். அது சைனீஸ் மார்ஷியல் ஆர்ட்ஸ், இது ரொம்பவும் பிடிக்கும். ஐ லைக் ஹைக்கிங். இந்த அட்வென்ச்சரஸ் ஸ்போர்ட்ஸ் ஆன ஹைக்கிங், இது போன்ற விளையாட்டுகள் எனக்கு மிகவும் பிடிக்கும். பிடித்தமான உணவு என்று பார்த்தால் ஃப்ரைட் ரைஸ். நிறம் சிவப்பு. I want to be a confectioner one day. ஜிங் ஜிங் என்பது இந்த 3வது நபர். அவனுடைய பெயர். சைனாவில் ஒரு பெரிய நகரமாக பீஜிங்கில் வசிக்கிறான். 10 வயது ஆகிறது. அவன் 6ஆம் வகுப்பு கிங்லாங் இன்டர்நேஷனல் ஸ்கூலில் படித்துக் கொண்டு இருக்கிறான். கணக்கு என்பதுதான் அவனுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு சப்ஜெக்டாக இருக்கிறது. புல்லாங்குழல் வாசிப்பது, ஸ்போர்ட்ஸ் என்று பார்த்தால் சைனீஸ் மார்ஷியல் ஆர்ட்ஸ், ஹைக்கிங், இது போன்ற விளையாட்டுகள் மிகவும் பிடிக்கும். பிடித்தமான உணவு ஃப்ரைட் ரைஸ். சிவப்பு பிடித்தமான நிறம். கன்ஃபெக்ஷனர், ஒரு தமிழ் எக்ஸாக்ட் வார்த்தை சொல்லணும்னா மிட்டாய் வியாபாரி. அதுதான் அவனுக்கு ஆகணுங்கிறது அவனுடைய குறிக்கோள், லட்சியமாக இருக்கிறது. அவங்க அப்பா இந்த வேலையை செய்யறாங்க இல்லையா, அவனுக்கும் அந்த மாதிரி ஆகணுங்கிற ஆசை இருக்குன்னா, அதனால் அவனுடைய லட்சியம் கன்ஃபெக்ஷனர், ஒரு மிட்டாய் வியாபாரி ஆக வேண்டும் என்பதை அவன் தெரிவித்திருக்கிறான். By mistake, I told making cakes in the beginning, not making cakes, to prepare sweets. I am Oscar Thomas from England. I am 11 years old and I attend St. George's Public School. I am in Form 1. My favorite subject is history. எனக்கு பிடித்தமான சப்ஜெக்ட் வந்து ஹிஸ்டரி. நான் வந்து தேம்ஸ் வேலி, லண்டனில் வசிக்கிறேன். என்னுடைய பொழுதுபோக்கு சைக்கிள் ஓட்டுவது. எனக்கு மீன் மற்றும் சிப்ஸ் சாப்பிடுவது என்றால் பிடிக்கும். அம்மா அப்பாக்கள் வந்து பத்திரிகையாளர்களாக இருக்கிறார்கள். எனக்கு ஒரு சகோதரி, என்னை விட அவள் பெரியவள். என்னுடைய பிடித்தமான நிறம், எனக்கு பிடித்தமான நிறம் என்றால் மஞ்சள். எனக்கு இயற்கை என்றால் ரொம்ப பிடிக்கும். என்னுடைய லட்சியம் ஒரு இயற்கை காவலர், ஒரு என்வாயன்மெண்டலிஸ்ட் ஆக வேண்டும் என்பதுதான் என்னுடைய லட்சியம். இந்த 4 பேருடைய தகவல்களை நம்ம படிச்சிட்டோம். சோ நமக்கு கேள்வியே வந்து என்னன்னா,
பெயருடன் வயது, என்ன ஸ்கூலில் படிக்கிறார்கள், எந்த கிளாஸ் அல்லது என்ன ஃபார்ம், ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு ஒரு மாதிரி சொல்லப்படுது. பொழுதுபோக்கு, கிராமம் அல்லது நகரம், இந்த தகவல், பிடித்தமான நிறம், பிடித்தமான உணவு, பிடித்தமான சப்ஜெக்ட், லட்சியம், இது போன்ற தகவலானது கேட்கப்பட்டிருக்கிறது. அதை நான் ஒரு டேபுலர் ஃபார்மேட்டில் இங்கு எழுதியிருக்கிறேன். இந்த பதிலை நாம் இப்பொழுது பார்க்கலாமா? Name Wendy Deborah is the first person. She is 9 years old. 9 வயது ஆகிறது. மிலுக்கி கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலில் படித்துக் கொண்டு இருக்கிறாள். Grade 1 class or form. It is mentioned as form 1 in this para. அவளுக்கு பிடித்தமான பொழுதுபோக்கு ரீடிங், knitting, making dolls. பொம்மைகள் தயாரிப்பது, தைப்பது, அதுதான் அவளுக்கு பிடித்தமான பொழுதுபோக்கு. கிராமம் புங்கோமா, பிடித்தமான நிறம் கிரீன், பச்சை, பிடித்தமான உணவு உகலி, ரைஸ் வித் கார்ன்ஃபிளவர், செய்யக்கூடிய ஒரு உணவு. பிடித்தமான சப்ஜெக்ட் ஜியோகிராபி, எழுத்தாளர் ஆக வேண்டும் என்பதுதான் அவளுடைய குறிக்கோள், லட்சியம். அடுத்தபடியாக உமர். இந்த தகவல்கள் அனைத்துமே அந்த பேராகிராஃப்ல தான் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி சம்மரைஸ்டா எழுதினோம்னா, டேபுலர் ஃபார்மேட்ல எழுதினோம்னா நம்மளால சுலபமா கண்டுபிடிக்க முடியுது. ஒருத்தருடைய வயசு என்ன, எந்த ஸ்கூல்னா உடனடியாக இந்த டேபிள்ல பார்த்துட்டோம்னா கண்டுபிடிச்சிட முடியும். இதுவே அந்த ஃபார்மேட்ல, நான் படிச்ச ஃபார்மேட்ல இருந்ததுன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இல்லையா? உமர், அவனுக்கு 7 வயது ஆகிறது. சிட்டி இன்டர்நேஷனல் ஸ்கூலில் படிக்கிறான். 1ஆம் வகுப்பு, ஃபார்ம் 1. படங்கள் வரைவதுதான் அவனுடைய பிடித்தமான பொழுதுபோக்கு. சவுதி அரேபியா என்பதுதான் என்ற தகவல் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த நகரம், கிராமம், அது போன்ற விஷயம் கொடுக்கப்படவில்லை. அதனால் நான் இங்கு பிளாங்காக விட்டிருக்கிறேன். நிறம் ப்ளூ, பிடித்தமான உணவு கப்சி, சப்ஜெக்ட் இங்கிலீஷ், பத்திரிகையாளர் ஆக வேண்டும் என்பது குறிக்கோள், ஜேர்னலிஸ்ட். அடுத்தபடியாக ஜிங் ஜிங், அவனுக்கு 10 வயது ஆகிறது. கிங்காங் இன்டர்நேஷனல் ஸ்கூல் படிக்கிறான். 6ஆம் வகுப்பில். புல்லாங்குழல் வாசிப்பது, சைனீஸ் மார்ஷியல் ஆர்ட்ஸ், ஹைக்கிங், இதெல்லாம் அவனுக்கு பிடித்தமானது. பீஜிங்கில் இருக்கிறான். இந்த டவுனில் அவன் வசிக்கிறான். ஃப்ரைட் ரைஸ் தான் அவனுக்கு பிடித்தமான உணவு. சப்ஜெக்ட் கணிதம், மேக்ஸ். கன்ஃபெக்ஷனர், ஒரு மிட்டாய் வியாபாரி ஆக வேண்டும் என்பதுதான் அவனுடைய லட்சியமாக இருக்கிறது. அடுத்ததாக ஆஸ்கர் தாமஸ், OSCAR, தாமஸ், THOMAS, 11 வயது ஆகிறது. ஜார்ஜ் பப்ளிக் ஸ்கூலில் படிக்கிறான். GEORGE, பப்ளிக், PUBLIC. இந்த தகவல் அனைத்துமே அந்த பேராகிராஃபில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் 1ஆம் வகுப்பு, ஃபார்ம் 1 படிக்கிறான். சைக்கிளிங், சைக்கிள் ஓட்டுவது மிகவும் பிடிக்கும். தேம்ஸ் வேலி என்னக்கூடிய நகரத்தில் அவன் வசிக்கிறான். வில்லேஜ் ஆர் டவுன், இங்க வந்து வில்லேஜ் ஆர் டவுன் தான் கொடுக்கப்பட்டிருக்கு ஹெட்டர். I have written village, but in the option which is given in our book, they have mentioned either village or town. As there is not much space over here. இங்க போதுமான அளவு இடம் இல்லாததால் நான் இங்க இந்த டவுனை எழுதவில்லை. Here this Thames Valley is a town. Yellow is his favorite color. Fish and chips, fish மற்றும் மீன் மற்றும் சிப்ஸ் அவனுக்கு பிடித்தமான உணவு. ஹிஸ்டரி அவனுக்கு பிடித்தமான சப்ஜெக்ட். என்வைரன்மெண்டலிஸ்ட், இயற்கை பாதுகாவலராக இருக்க வேண்டும் என்பதுதான் அவனுடைய லட்சியம். So in today's session, we have seen many activities which is in Unit 1. We have solved activities which is in our textbook as well as workbook. Yes.
Any doubts to anyone in today's session, you may please ask me. இன்றைய செஷனில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் என்னிடம் கேட்கலாம். Okay. With this, I'll end my session. We will again meet in the next class. நன்றி, வணக்கம்.